தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வணங்கப்படும் கடவுள் பழனி முருகன். சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஐரோப்பா, அமெரிக்கா என உலகம் முழுவதும் உள்ள பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் ஆண்டுதோறும் பழனிக்கு வந்து செல்கின்றனர். பழனி மலைக்கோவிலில் உள்ள முருகன் சிலை 3 அடி 3.5 அங்குலம் உயரத்துடன் பீடத்தையும் சேர்த்து மொத்தம் 5 அடிக்கு சற்று அதிகமாக அமைந்துள்ளது. 8 வகையான மூலிகை மருந்துகள் மற்றும் பாதரசம் ஆகிய 9 வகையான பொருட்களால் செய்யப்பட்டதே இப்போது இருக்கும் நவபாஷான முருகன் சிலை என்பதுதான் நவபாஷான முருகன் சிலைக்கு காலம் காலமாக சொல்லப்பட்டு வரும் விளக்கம். இதை பற்றிய குறிப்புகள் பழனி போகர் ஆதீனத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது போகர் ஆத்மார்த்தம் பூஜை பண்ண மரகத லிங்கம், வழிபட்ட மரகத லிங்கம். ஒன்று சிரசிலே வைக்கக்கூடிய சிரசு விபூதி என்று சொல்லக்கூடியதும், மார்பிலே வைக்கக்கூடிய இரவிலே சாத்தி காலையில அதிகாலையிலே எடுக்கக்கூடிய சந்தனம், ராக்கால சந்தனம் என்று சொல்வார்கள். அந்த ராக்கால சந்தனமும் இரவிலே வேர்த்து முத்து முத்தாக வேர்த்து கீழே வடிகின்றது. அந்த கீழே வடிகின்ற நீர் தான் அந்த கௌபீன தீர்த்தம் என்று சொல்வார்கள். இந்த மூன்று பிரசாதங்களும் ஒரு மனிதனுடைய எப்பேற்பட்ட பிணிகளாக இருந்தாலும், கர்ம நோய்களால் அவர்கள் பீடிக்கப்பட்டிருந்தாலும் அது பூரணமாக குணமடையும் என்பது உண்மையான விஷயம். நவபாஷானத்தால் செய்யப்பட்ட பழனி முருகன் சிலை சராசரியை விட சற்று அதிக வெப்பநிலையில் இருப்பதால் அதனை குளிர்விக்க 6 கால அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வந்தன. 1940ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை ஓராண்டில் தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய 2 நாட்களில் மட்டும் பழனி முருகனுக்கு ஆயிரக்கணக்கான அபிஷேகங்கள் நடக்கும். ஆனால் பணம் செலுத்தினால் எத்தனை அபிஷேகம் வேண்டுமானாலும் செய்யலாம் என இந்து அறநிலையத்துறையால் மாற்றப்பட்டதால் மூலவருக்கு செய்யப்படும் அபிஷேகங்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. சிலையின் தேய்மானத்திற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. 1936ஆம் ஆண்டிலிருந்து சிலை சேதம் தொடர்பான சர்ச்சைகள் தொடங்குகின்றன. 1973ஆம் ஆண்டு அப்போதைய அறநிலையத்துறை நிர்வாகி அர்ஜுனன் என்பவர் முதலாக சிலை பாதுகாப்பு நடவடிக்கையாக தங்க கவசம் சாத்துவதை நிறுத்த உத்தரவிடுகிறார். அந்த தடை இன்று வரை அமலில் உள்ளது. 1980க்கு பிறகு ராதா தியாகராஜன் என்பவர் கோயிலின் தக்காராக பொறுப்பேற்றார். அவர்தான் சிலை சேதம் குறித்து அரசுக்கு தெரிவித்தவர் என்றும், அபிஷேகங்களை குறைத்து உபய அபிஷேகங்களை உற்சவருக்கு மாற்றியவர் என்றும் கூறப்படுகிறது. தங்க கவசம் என்பது ஊறுபட்ட கணம் உள்ளது, வெயிட்டானது. அந்த தங்க கவசத்துக்கு 500 ரூபாய் பணம் கட்டினால் சாத்துப்படி செய்யப்படும் என்கின்ற ஒரு முறை இருந்தது. அர்ஜுனன் அவர்கள் சிலையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக இவ்வளவு கனமான தகடை கொண்டுட்டு போய் மூலவர் சிலையில் பொருத்துவது பொருத்தமுடையதாக இல்லை. சிலையை பாதுகாப்பு நடவடிக்கையாக அதை அப்புறப்படுத்துங்கள், இனிமேல் தங்க கவசம் சாத்தக்கூடாது என்று அந்த தங்க கவசம் சாத்துப்படிக்கு தடை போட்டு அந்த தங்க கவசம் சாத்துகின்ற முறையை பழனி கோயிலில் நிறுத்தி வைத்து, அதே நேரம் சிலையில் அவ்வப்போது சேதம் ஏற்படுவதும் அப்போது பூஜை முறையில் இருந்த அர்ச்சகரை பணியிடம் நீக்கம் செய்வதுமாக அறநிலையத்துறை நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. 1983ஆம் ஆண்டு சிலையின் காதுக்கும் தோலுக்கும் இடைப்பட்ட பகுதி சேதமடைந்ததை ஏன் தெரிவிக்கவில்லை என்று கூறி ஜெகநாத குருக்கள் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 1984ஆம் ஆண்டு தைப்பூசத்தை ஒட்டி மூலவர் சிலைக்கு அபிஷேகங்கள் நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து பக்தர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது. சிலையில் சேதமடைந்த பகுதிகள் குறித்த செய்திகள் ஊடகங்களில் வெளியாகின. புதிய சிலை வைப்பதை கிருபானந்த வாரியார் எதிர்த்தார். பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததால்
அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அரசில் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த R.M. வீரப்பன் ஓய்வு பெற்ற நீதிபதி சதாசிவம் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைத்தார். ஓராண்டிற்கும் மேல் நடந்த விசாரணையின் அடிப்படையில் 1985 ஆண்டின் இறுதியில் அறநிலையத்துறை அமைச்சரிடம் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இன்று வரை இந்த அறிக்கையோ இதன் சாரம்சங்களோ அரசால் வெளியிடப்படாத நிலையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு இந்த ஆய்வறிக்கையின் சில பகுதிகள் கிடைத்துள்ளன. சதாசிவம் குழு கோவில் மரபுகளுக்கு கட்டுப்பட்டு மூலவர் சிலையை தொடாமலேதான் ஆய்வு செய்தது. ஆய்வின் முடிவில் முருகன் சிலை நவபாஷாணத்தால் செய்யப்பட்டதா அல்லது ஜோலரைட் எனப்படும் புதிய பாறையால் செய்யப்பட்டதா என்பதை உறுதியாக சொல்ல முடியவில்லை என்று முடித்து விடுகிறார் சதாசிவம். சதாசிவம் அறிக்கையில் நவபாஷாண சிலை சேதம், அதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மூலவர் சிலையில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக 1945 ஆண்டு முதல் அவ்வப்போது அர்ச்சகர்களால் கோவில் நிர்வாகத்திற்கு மனுக்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தங்க கவசம், கனமான ஆடைகள் சாத்துவது நிறுத்தம், அபிஷேக அலங்காரங்கள் குறைப்பு போன்ற நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன. மூலவருக்கு 6 கால அபிஷேகங்கள், உற்சவருக்கு உபய அபிஷேகங்கள் என்ற 1984 ஆண்டு திட்டம் தொடர வேண்டும். மாதம் ஒருமுறை அல்லது 3 மாதங்களுக்கு ஒருமுறை அமாவாசை, கிருத்திகை, சஷ்டி போன்ற தினங்களில் சிலையின் அளவு எடுக்கப்பட்டு தேய்மானம் ஏற்படுகிறதா என ஆய்வு செய்ய வேண்டும். தேய்மானம் அதிகரித்தால் 6 கால அபிஷேகங்களை குறைக்கலாம் அல்லது முற்றிலும் நிறுத்தலாம். கலப்படமில்லாத அபிஷேக பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். முக்கியமாக நல்ல கோசாலை அமைக்கப்பட வேண்டும். அபிஷேகம் முடிந்த பின்னர் சிலை மீது துணியை ஒற்றி ஈரத்தை எடுக்கும் திருவொற்றாடை முறையை பின்பற்ற வேண்டும், துடைக்க கூடாது என இந்த ஆலோசனைகளை கொடுத்த சதாசிவம் அறிக்கை நிரந்தர தீர்வாக சில ஆலோசனைகளையும் முன்வைத்தது. உபய அபிஷேகங்களுக்கென தனியாக ஒரு அபிஷேகமூர்த்தி சிலை தேவையில்லை. பாதம் முதல் கழுத்து வரை சிலையின் முன்னும் பின்னும் பொருந்தும்படி தங்க கவசம் செய்து நீர் புகாத வகையில் தங்கத்தால் இறுக பூட்டி விடலாம். ஏ கிருஷ்ணாராவ் என்பவர் சத்யதாஸ் சுவாமிகள் மூலம் நவபாஷாணத்தால் ஒரு சிலை செய்து தருவதாக கூறியுள்ளார். அது கிடைத்தால் எங்கு பிரதிஷ்டை செய்வது என்பதை கோவில் நிர்வாகம் ஆலோசிக்கலாம். சதாசிவம் அறிக்கையின்படி மற்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தாலும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை தேய்மானத்தை அளவெடுக்கும் நடவடிக்கை தொடரவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார் புலிப்பாணியார். குழுவாக அதை அமைத்து அந்த ஆய்வை நடத்தினார்கள். அந்த 36 குழுவிலே எங்களுடைய தகப்பனார் பழனிப்ப புலிப்பாணி அவர்களும் அதிலே அங்கம் வகித்தார்கள். அந்த சதாசிவம் அந்த கமிட்டியில அந்த ஆய்வுல பல பேரை நிறைய விஷயங்கள் எடுத்தாங்க. இங்கேயும் வந்தாங்க, ஆசிரமத்துக்கே தகப்பனாரத்தை எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெளிவுபடுத்தி போய் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம், இதுல நாங்கள் இது கூறுவதற்கு இல்லை அப்படிங்கிறத அவங்களுடைய கமிஷன்ல சொல்லி 3 மாதங்களுக்கு ஒரு முறை இது அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இது தேய்மானமா இருக்குதா, எவ்வளவு உயரம் இருக்குது, எவ்வளவு தேஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்கள் ஆய்வு செய்து எங்கள் அரசுக்கு நீங்கள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது கூட அதோட போயிடுச்சு, எந்த அறிக்கையும் சமர்ப்பிக்கல. சிலை சேதமடைந்திருந்ததை 1987 ஆண்டு தானே நேரில் போய் பார்த்ததாக கூறுகிறார் அப்போதைய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த V.V. சுவாமிநாதன். அன்றாடம் சாமியை தொட்டு குளிப்பாட்டுகிறவர்கள், அதற்கு ஆடை அணிகலன் அணிவிப்பவர்களை தொடர்ந்து அந்த சிலையை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பித்து எடுத்திருக்கிறார்கள். அதை நான் ஒரு இரவு 10 மணிக்கு பக்தர்கள் எல்லாம் போன பிற்பாடு கர்ப்ப கிரகத்திற்குள் சர்ச் லைட் போட்டு சிலைக்கு அருகிலே இருந்து பார்த்தேன். சிலையை நேரில் பார்த்த பொழுது சிலை மிக மோசமாக நெஞ்சு இருதயத்துக்கு அருகில் கை, கால், தோள்பட்டை போன்ற இடங்களில் பித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அது கையால் எடுக்க முடியாது, அது உலோகத்தினால்தான் பெயர்த்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். மிக சிதறமடைந்தது வாஸ்தவம்தான் என்பதை நான் கண்டுபிடித்தேன்.
சிலையில் ஏற்பட்ட சேதங்களுக்கு அபிஷேகங்கள் மட்டும் காரணம் அல்ல, அர்ச்சகர்களின் பொறுப்பற்ற தன்மையும் தான் காரணம் என குற்றம் சாட்டும் அங்கமுத்து அதற்கு உதாரணமாக 2 சம்பவங்களை எடுத்து காட்டுகிறார். தீபாராதனை செய்கின்ற போது அந்த குருக்கள் அந்த தட்டை, தீபாராதனை தட்டை முருகனுடைய மூக்கிலே மோதி மூக்கை உடைத்து விட்டார். ஒரு மூலவர் சிலையை பக்தர்கள் கடவுளாக தெய்வமாக வழிபட்டு வரக்கூடிய ஒரு சிலையை தீபாராதனை செய்யக்கூடிய குருக்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டு இருக்கிறார் என்பதை இதை தெரியலாம். இதே போன்று கருவறையிலே மூலவருக்கு முன்னாலே மரகத லிங்கம், பச்சை மரகத லிங்கம் இருக்கிறது. அதை எடுத்து கீழே போட்டு உடைத்து விட்டார்கள். கீழே போட்டு உடைத்து விட்டார்கள் என்றால் மரகத லிங்கம் மிகவும் மதிப்புடைய ஒரு சிலை. அது முருகனே காலையில் சிவனை வழிபட்டுத்தான் அடுத்து பூஜைகள், முருகனுக்கான பூஜைகள் நடைபெறுகிறது என்கின்ற ஒரு மரபு இருந்து வருகிறது. பழனி கோயில் வெள்ளி கம்பி போட்டு கட்டி அதை இப்போ பூஜை முறையில் வைத்து வருகிறார்கள். இந்த குருக்களை நம்பி மூலவரை ஒப்படைத்தால் அது எப்படி இருக்கும் என்பதை நிர்வாகம் தான் நம்பி செய்ய வேண்டும். 1987ஆம் ஆண்டிற்கு பிறகு பழனிமலை கோவிலில் பெரிய அளவில் சர்ச்சைகள் எழவில்லை. 2002ஆம் ஆண்டு காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திரரின் அறிவிப்பால் மீண்டும் சர்ச்சைகள் கிளம்ப தொடங்கின. பழனி நவபாஷான சிலை சேதமடைந்திருப்பதாகவும் அதற்கு பதிலாக 100 கிலோ தங்கத்தாலான முருகன் சிலையை காஞ்சி சங்கரமிடமே செய்து கொடுக்கும் என்றும் 2002 ஜூலை மாதம் ஜெயேந்திரர் அறிவித்தார். அவரது அறிவிப்பை அடுத்து தமிழகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. ஆதீன கர்த்தர்கள் தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். 2002 நவம்பர் மாதம் மூலவர் சிலையை பாதுகாக்க புதிய அபிஷேக மூர்த்தி சிலை செய்யப்படும், மெல்லிய தங்க கவசம் செய்யப்படும் என்று அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனிடையே 2002ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆஸ்தான ஜோதிடரான உன்னிகிருஷ்ண பணிக்கரை வரவழைத்து பழனி கோவிலில் அஷ்டமங்கல பிரஸ்னம் பார்க்கப்பட்டது. அது குறித்து பரபரப்பான செய்திகள் வெளியாகின. பிரஸ்னத்தில் தங்கச்சிலை செய்யக்கூடாது என்றும் மீறி செய்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் எனவும் தான் எச்சரித்ததாக கூறுகிறார் உன்னிகிருஷ்ண പണിക്കർ. മറ്റുള്ള സുബ്രഹ്മണ്യ ക്ഷേത്രങ്ങളിൽ നിന്ന് പഴനിയെ വേറെ നിർത്തുന്നു. അപ്പൊ ആ ശില മാറ്റി മറ്റൊരു ശിലയ്ക്ക് തേയ്മാനുണ്ട്. ഇപ്പൊ കാലാന്തരത്തിൽ ഈ അഭിഷേകം കൊണ്ടും പിന്നെ അർച്ചന കൊണ്ടും പൂജ കൊണ്ടൊക്കെ ശില തേയ്മാനം വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. അതുകൊണ്ട് അത് മാറ്റി പുതിയൊരു വിഗ്രഹം മറ്റു ലോഹത്തിലോ സ്വർണത്തിലോ അല്ലെങ്കിൽ മറ്റേതെങ്കിലും വിധത്തിലോ വിഗ്രഹം പ്രതിഷ്ഠിക്കാമോ എന്നുള്ള ഒരു ചോദ്യമായിരുന്നു അന്നുണ്ടായിരുന്നത്. അത് ഒരു തരത്തിലും പാടില്ലാത്തതാണെന്നും ഈ ശിലയിൽ വന്ന ന്യൂനതകൾ ഉചിതമായ ക്രമത്തിൽ നവപാഷാണം എന്താണെന്ന് കണ്ടുപിടിച്ച് ആ നവപാഷാണങ്ങളുടെ കൂട്ട് ശരിയാക്കി അതുകൊണ്ട് ആ ശില പൂർത്തീകരിച്ച് ഭിന്നസന്ധാനം ചെയ്ത് അത് തന്നെ പ്രായോഗികമായ വിധത്തിൽ നിലനിർത്തി കുംഭാഭിഷേകം നടത്തി ആചരിച്ചു വരേണ്ടതാണ്. മറ്റത് പാടില്ലാത്ത, ചിന്ത പോലും പാടില്ലാത്തതാണ്. ഈ നവപാഷാണ ശില മാറ്റി മറ്റൊരു ശില വെക്കാമോ എന്നുള്ള ചിന്ത, അങ്ങനെയുള്ള ഒരു ധാരണ വന്നാൽ അത് തന്നെ ആപത്തായിട്ട് വരും എന്നും പറഞ്ഞ ഒരു വിഷയമാണ്. 2003ஆம் ஆண்டு நவபாஷான சிலையை புதுப்பிப்பது குறித்து வடபழனி சித்தர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதற்கு புதிய சிலை எதுவும் நிறுவும் எண்ணமில்லை என்று அறநிலையத்துறை பதிலளித்தது. சதாசிவம் அறிக்கையில் ஒரு தங்க கவசம் மூலம் மூலவரை பாதுகாக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஒரு தங்க கவசம் உள்ள நிலையில் வேறொரு கவசம் செய்வது குறித்து அரசு சார்பில் பல்வேறு மட்டங்களில் தீவிரமாக ஆலோசனைகள் பெறப்பட்டன. ஆனால் நவபாஷான சிலையில் கவசம் சாத்துவதால் மோசமான விளைவுகளே ஏற்படும் எனத்தான் எச்சரித்ததாக கூறுகிறார் ஓய்வு பெற்ற அரசு சித்த மருத்துவர் முத்துகிருஷ்ணன். நான் என்னுடைய கருத்துக்கள் அப்ப பதிவு பண்ணேன். அப்படி செய்யக்கூடாது, செஞ்சா அது தங்கம் பூரா கரைஞ்சிரும், வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, நவபாஷான சிலை அங்கு போகர் செஞ்ச அந்த சிலையுடைய சிறப்பு அம்சமே என்னன்னா, அது வேர்க்கக்கூடிய தன்மை உடையது. அதுல இருந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா நீர்கள் வேர்த்து வரக்கூடியது. அது ராக்கால சந்தனம், அது மாதிரி அதனுடைய கோவணம் எல்லாமே ஈரத்தன்மையுடையதாக இருக்கும். சந்தனத்துல நவபாஷானத்துடைய தன்மைகள் வேர்த்து வேர்த்து வர்றதெல்லாம் கூட வெளியில வரும். அதனால நவபாஷானத்துக்கு தங்க சிலை கவசம் போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நவபாஷானத்தோடு தங்கத்தை வச்சா கரைச்சிரும். ரெண்டு சேர்த்து அரைச்சாவே கரைஞ்சு பவுடர் ஆயிரும். ஏன் அப்படின்னா, நவபாஷானத்துல பேசிக் மாலிகுலம் ஆட்டம் மெர்க்குரி.
மெர்க்குரி ரியாக்ட்ஸ் வித் கோல்டு, அதனால இமீடியட்டா பவுடர் ஆயிரும். இதை நான் சயின்டிபிக்கா நான் விளக்கி சொல்ல பிற்பாடு அப்ப என்ன, அந்த நவபாஷான சிலை மேல தங்க கவசம் போடுற ஐடியாவை டிரா பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நான் தங்கத்திலேயே சிலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவை கேன்சல் பண்ண வச்சேன். பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு தங்க கவசம் செய்வது கைவிடப்பட்ட நிலையில் புதிய உற்சவர் சிலை செய்ய முடிவு செய்யப்பட்டது. அறநிலையத்துறை தலைமை ஸ்தபதி முத்தையா 3 அடி உயரம் 2.5 அங்குலம் உயரம் கொண்ட புதிய பஞ்சலோக அபிஷேகமூர்த்தி சிலையை தயார் செய்தார். அதற்காக பழனி மூலவர் சிலையை அளந்து அளவுகளை எடுத்துக் கொண்டதாக அறநிலையத்துறைக்கு அனுப்பிய கடிதத்திலும் குறிப்பிட்டுள்ளார். 2004ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி நள்ளிரவில் தகதகவென மின்னிய பஞ்சலோக அபிஷேகமூர்த்தி சிலை ஒன்று நிறுவப்பட்டது. கருவறைக்கு வெளியிலிருந்து பார்த்தால் மூலவரின் முகம் மட்டும் தெரியும் உயரத்தில் அந்த சிலை நிறுவப்பட்டது. கருவறையில் புதிய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட தகவல் பரவியதும் பழனியே பரபரப்பானது. பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களில் இறங்கின. மறுநாள் காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திரர் பழனிமலை கோவிலுக்கு வந்து வழிபட்டு சென்றார். அதையடுத்து ஜெயேந்திரர் தான் புதிய சிலையை நிறுவியுள்ளார் என்று தகவல்கள் பரவின. கருணாநிதி முதல் வைகோ வரை அனைத்து அரசியல் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் அரசு அசைந்து கொடுக்கவில்லை. அன்றைக்கு இருந்த மறைந்த முதல்வர் அம்மையார் அவர்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை பயன்படுத்திக் கொண்டு சிலர் அத்துமீறி இந்த கோயிலுக்குள் கற்பூரத்தை பிரவேசிப்பதற்காக இந்த நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அன்றைய தினம் எங்களுடைய நவபாசான சிலை பாதுகாப்பு கமிட்டியினுடைய நிறுவன தலைவர் என்னுடைய அருமை தந்தையார் மறைந்த வீரக்கல் விஜய் பாலசுப்ரமணியன் அவர்கள் அதை எதிர்த்து சட்டப்படியான போராட்டங்களையும் தொடர் போராட்டங்களையும் நடத்தி எச்சரிக்கை விடுவித்தார்கள். ஆனால் அன்றைய அரசு அதை செவிமதிக்க மறுத்துவிட்டது. 2004 ஏப்ரல் 20ஆம் தேதி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் 39 தொகுதிகளிலும் ஆளும் அதிமுக தோற்றது. பழனியில் மூலவர் சிலையை மறைத்து புதிய சிலையை நிறுவியதால் தான் இந்த தோல்வி என ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இதையடுத்து மே மாதம் 31ஆம் தேதி மீண்டும் உன்னிகிருஷ்ண பணிக்கர் தலைமையில் பழனியில் தேவ பிரசனம் பார்க்கப்பட்டது. இந்த விவகாரத்தால் ஜெயலலிதா பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி இருந்தார் என்கிறார் പണിക്കർ. അവരൊരു മഹാഭക്തിയാണ്, വളരെ ഭക്തി പൂർണ്ണതയുള്ള ഒരാളാണ്. അപ്പൊ ഭഗവാൻ ഇഷ്ടമല്ലാത്തൊരു തീരുമാനം ക്ഷേത്രാധികാരികൾ എടുത്തേക്ക് പോകുന്നുള്ളൊരു ഭയം അവർക്കുണ്ടായിരുന്നു എന്നും, അത് മാത്രമല്ല ഒരു ഭരണാധികാരി എന്ന നിലയ്ക്ക് ഭക്തർക്ക് വിഷമമുണ്ടാക്കുന്ന തീരുമാനങ്ങൾ ക്ഷേത്രാധികാരികളുടെ ഭാഗത്തു നിന്ന് ഉണ്ടാവരുതെന്ന് അവർക്ക് നിർബന്ധം ഉണ്ടായിരുന്നു. ശിലയെ മാറ്റുന്നതിൽ അവരൊട്ടും താല്പര്യമുള്ള ആളായിരുന്നില്ല. ശിലയെ മാറ്റാൻ പാടില്ല എന്നുള്ള ധാരണയിൽ തന്നെയായിരുന്നു അവര്. പിന്നീട് 2004 പ്രശ്നത്തിന് വിളിച്ചതിന് ശേഷമാണ് അവിടെ വേറൊരു ശില ഇവര് പ്രധാന ഈ നവപാഷാണ വിഗ്രഹത്തിന്റെ മുൻഭാഗത്ത് വേറൊരു വലിയ ശില പ്രതിഷ്ഠിച്ചു എന്നും അത് നല്ലതല്ല എന്ന് അവർക്ക് തന്നെ ബോധ്യമായി, ആ പ്രദേശവാസികൾക്ക് തന്നെ ബോധ്യമായി. അത് ഭരണാധികാരികൾക്ക് അത് തൃപ്തികരമല്ലാണ്ട് ദേവന്റെ ഹിതത്തിന് വിപരീതമാണോ എന്നുള്ള സംശയം വന്നു. അത് ദോഷമായിട്ട് വന്നേക്കുമോ, അത് ഭക്തന്മാരുടെ മനസ്സിൽ അത് അസ്വസ്ഥതയ്ക്ക് കാരണമായി തീരുമോ എന്നൊക്കെ ഭരണാധികാരികൾ, അന്നത്തെ മുഖ്യമന്ത്രി വരെ അത് മനസ്സിലാക്കി, അതിന്റെ സൂക്ഷ്മത മനസ്സിലാക്കി എന്ത് ചെയ്യണം എന്നറിയാൻ വേണ്ടിയിട്ടായിരുന്നു രണ്ടാമത്തെ അഷ്ടമംഗല പ്രശ്നം 2004. അപ്പൊ അതിനെ എടുത്തു മാറ്റാൻ തന്നെയാണ് പറഞ്ഞത്. ആ പുതിയ ശില എടുത്തു മാറ്റി പഴയ ശിലയുടെ ആദ്യത്തെ പ്രശ്നത്തിൽ പറഞ്ഞ മാതിരി തന്നെ അതിന്റെ ന്യൂനതകൾ പരിഹരിച്ച് ഭിന്നസന്ധാനം ചെയ്ത് അത് പുനഃസ്ഥാപിച്ച് അതിന് പ്രാമുഖ്യത കൊടുത്തുകൊണ്ടുള്ള ഒരു സമ്പ്രദായത്തിൽ വേണം പിന്നീടുള്ള എല്ലാ ആചരണങ്ങളും. ഈ ചെയ്തതിന് അപരാധശാന്തിക്കായിട്ട് എന്തെങ്കിലും പ്രായശ്ചിത്തങ്ങൾ ചെയ്തിട്ട് വേണം ഇത് രണ്ടാമത് പുനഃപ്രതിഷ്ഠ നടത്താൻ എന്നും പറഞ്ഞിട്ടുള്ളതാണ്. பிரச்சனத்திற்கு பின்னர் பணிக்கர் மற்றும் கோவில் அதிகாரிகள் அடங்கிய குழு காஞ்சிபுரத்திற்கு சென்று ஜெயேந்திரரை சந்தித்து பிரசன்ன முடிவுகள் குறித்து விளக்கியது. அதன் பின்பே சிலை அகற்றத்தை ஜெயேந்திரர் ஏற்றுக்கொண்டார் என்கிறார் പണിക്കർ. ഒരു നിർദ്ദേശാനുസാരേണയാണ് ഈ പുതിയ വിഗ്രഹം വെച്ചത് എന്ന് അവിടെ എല്ലാവരും പറയുന്നത് കേട്ടിട്ടുണ്ട്. ഇത് പാടില്ലാത്ത രണ്ടാമത്തെ പ്രശ്നം വെച്ചിട്ട് ഇത് ഇന്ന കാരണങ്ങളെ കൊണ്ട് ഇന്ന വിധത്തിൽ ഇന്ന രൂപത്തിൽ ഇത് കൊണ്ടുവയ്ക്കാൻ പാടില്ലാത്തതാണെന്ന് ഞാനും എൻ്റെ കൂടെയുള്ള ജ്യോത്സ്യന്മാരും ദേവസ്വം ബോർഡിനെ പ്രതിനിധീകരിക്കുന്ന ഉദ്യോഗസ്ഥന്മാരും
കാഞ്ചീപുരത്ത് പോയി അദ്ദേഹത്തോട് പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി കൊടുത്തിട്ടുണ്ട്. അദ്ദേഹത്തിന് അത് ബോധ്യാവുകയും ചെയ്തിട്ടുണ്ട്. எனினும் பிரச்சனம் மூலம் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து எதுவும் நடக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகிறார். അത് 100% ശരിയാണ്. അതായത് ഞാൻ ഒരു അഷ്ടമംഗല പ്രശ്നത്തിൽ പറഞ്ഞത്, അഷ്ടമംഗല പ്രശ്നത്തിൽ എന്താണ് ദേവന്റെ ഹിതം, ദേവൻ എന്താണ് ആലോചിക്കുന്നത്, ദേവൻ എങ്ങനെയാണ് വേണ്ടതെന്നാണ് ദേവൻ ഈ പ്രശ്നത്തിലൂടെ ജ്യോതിശാസ്ത്ര നിയമത്തിലൂടെ പറയുന്നതെന്ന് അറിയാൻ വേണ്ടിയിട്ടാണല്ലോ പ്രശ്നം. അപ്പൊ ആ പ്രശ്നം വെപ്പിച്ചിട്ട് ആ പ്രശ്നത്തിൽ നിശ്ചയിച്ച ഒരു കാര്യവും ഒരു കാര്യവും ചെയ്യാതെ നിഷേധിച്ചുകൊണ്ട് അവരവർക്ക് തോന്നിയ മാതിരി എന്തൊക്കെയോ ചെയ്തു. பணிக்கர் குறித்து கொடுத்தபடி ஜூன் 6ஆம் தேதி சிலை அகற்றத்திற்கான சடங்குகள் தொடங்கின. அன்றே கோயில் துணை ஆணையர் கே ராஜா பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். புதிய அபிஷேகமூர்த்தி சிலை அகற்றப்பட்டு இருட்டறையில் வைக்கப்பட்டது. அதன் பின்பே பழனியில் போராட்டங்கள் அடங்கின. மீண்டும் 2005ஆம் ஆண்டில் சபாரத்னம் சிவாச்சாரியார், செல்வநாதன் தபதி ஆகியோர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு உன்னிகிருஷ்ண பணிக்கர் ஆலோசனைப்படி கடு சர்க்கரையிலான கலவை ஒன்றை செய்து அதை மூலவர் சிலையில் சேதமடைந்த இடங்களில் பொருத்தி சிலையை பலப்படுத்தியது. ஆனால் என்ற நிலையில் அந்த ஒட்டப்பட்ட மருந்து முற்றிலும் போய்விட்டது என்கின்றனர் கோவிலோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். இதுபோன்ற ஒட்டு வேலை நவபாஷான சிலையில் செய்வதற்கு சாத்தியம் இல்லை என்கிறார் மருத்துவர் முத்துகிருஷ்ணன். சித்தர்கள் இப்படி செய்யல. இதை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முறைகள், துருசு முறை, வங்க முறைகள் அப்படின்னு சில சொன்ன முறைகள் இருக்கு. அந்த முறைகளுக்கு மேல அப்புறமேல ஜெயினியர் முறைகள்னு இருக்குது. இந்த ஜெயினியர்களால் அது செய்யக்கூடிய பாதரசங்கள் கட்டுகள் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நெருப்புக்கு ஓடாது. அப்படி ஓடாம உருக்கி செஞ்சு அச்சுல வார்ப்பு பண்ண சிலைகள் இதை. இந்த சிலைகளுக்கு நீங்க மறுபடியும் அந்த சேதமடைஞ்ச இடத்துல நீங்க மறுபடியும் ஏதாவது ஒரு செய்யணும்னு சொன்னா நீங்க மறுபடியும் அந்த சிலையை பேர்த்தெடுத்து அச்சுல உருக்கி வார்த்து அப்புறமேல நீங்க மறுபடியும் அதை சேர்த்து செய்யலாம். இல்ல நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் கம்மியாயிருச்சுன்னா அது இன்னும் சேர்க்கலாமே ஒழிய ஒரு சிலையா செய்யப்பட்ட இதுல கோந்து போட்டு ஒட்டுற மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஒட்டுற மாதிரி பாஷாணங்களை செஞ்சு அதோட ஒட்ட வைக்க முடியாது. அது ஒட்டாது. 2006ஆம் ஆண்டு பழனிமலை கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. புதிய அபிஷேக மூர்த்தி சிலை செய்ததில் முறைகேடு நடந்ததாக கூறி 14 ஆண்டுகள் கழித்து கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி பழனி கோவில் முன்னாள் இணை ஆணையர் கே ராஜா, அறநிலையத்துறை தலைமை ஸ்தபதி முத்தையா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. பழனி மலைக்கோவில் நவபாஷான சிலை விவகாரத்தில் நிறைய சந்தேகங்கள் எழுகின்றன. அளவற்ற அபிஷேகங்கள், அலங்காரங்களால் சிலை தேய்மானம் அடைந்ததாக கூறப்படும் நிலையில் தேய்மானத்திற்கு காரணமானவர்கள் மீது என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன? மிகவும் கனமான தங்க கவசம் சார்த்தப்பட்டதால் தான் சேதம் ஏற்பட்டது உண்மையானால் ஏற்கனவே ஒரு தங்க கவசம் உள்ள நிலையில் 2002ஆம் ஆண்டு மீண்டும் தங்க கவசம் செய்யப்படும் என்று அரசு அறிவித்தது ஏன்? 1945ஆம் ஆண்டு முதல் இதுவரை நடந்த ஆய்வுகள், ஆய்வறிக்கைகள் எதையும் வெளியிடாமல் அரசு மௌனம் சாதிப்பது ஏன்? எந்த பொருளால் சிலை செய்யப்பட்டது என்பதே தெரியாத நிலையில் 2005ஆம் ஆண்டு கடு சர்க்கரையை வைத்து சிலையில் ஒட்டு வேலைகள் நடந்தது எப்படி? இவ்வளவு சர்ச்சைகளுக்கு பின்பும் பழனிமலை கோவிலின் வரலாற்றையும் நவபாஷான சிலை உருவாக்கத்தையும் குறித்து அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை அரசு மேற்கொள்ளாதது ஏன்? நவபாஷான சிலையை அகற்றும் நோக்கம் நீண்ட காலமாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டுகிறார் முன்னாள் அமைச்சர் வி சுவாமிநாதன். ஏற்கனவே இந்த பல ஆயிரம் கோடி பொறுமானமுள்ள நவபாஷான சிலையை வெளிநாட்டில் தமிழ்நாட்டுடைய சிலைகளுக்கு மதிப்பும் கௌரவம் இருப்பதை தெரிந்து கடத்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதனுடைய தொடர் முயற்சியாக தான் பிற்பாடு ஜெயலலிதா ஆட்சி வந்த பொழுது 2004இல் அந்த ஒரிஜினல் நவபாஷான சிலையை எடுப்பது நோக்கத்தில் அதை மறைத்து அதற்கு எதிரே ஒரிஜினல் நான் பாரதண்டாயுதபாணி சிலைக்கு எதிராக அதைவிட பெரிய சிலையாக செய்து அதை மறைத்து விட்டார்கள். பழனிமலையில் ஆண்டி கோலத்தில் நின்றிருக்கும் முருகன் சிலையை மையப்படுத்தி பல ஆண்டுகளாக சுற்றி வரும் சர்ச்சைகளுக்கு இப்போதேனும் ஒரு முடிவு கிடைக்குமா? காத்திருக்கின்றனர் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான முருக பக்தர்கள்.